ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயில் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். இந்த டைம் உங்களுக்கு எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டீட்டெயிலோடு வந்திருக்கேன். அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு இதுன்னு நீங்கள் கேட்டிங்கனாவே ஆல்ரெடி நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எந்த டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஜிடிஎஸ், தட் மீன்ஸ் தமிழ்நாடு போஸ்ட்டு. அந்த இதில் தான் உங்களுக்கு வந்து ஜிடிஎஸ் லைன் இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21,413 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டோட்டல் இந்தியாவில் டோட்டல் வேகன்சி அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே வந்து நமக்கு தமிழ்நாடு வேகன்சி பார்த்திங்கன்னா 2,292 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3/3/2025 அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுலேருந்து நம்ம வந்து இதை வந்து எப்பயுமே வந்து ஆன்லைனில் தான் நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து டீட்டெயில் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தமிழ்நாடு இதில் வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதில் வந்து என்ன டிவிஷன் அப்படின்னு இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதில் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் செக் பண்ணலாம். திருச்சின்னு எடுத்திங்கன்னா ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக எத்தனை வேகன்சி இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து 77 வேகன்சி. ஈரோடு டிவிஷனில் மட்டுமே உங்களுக்கு வந்து 77 வேகன்சி இருக்குது. அதேமாதிரி ஆஃபீஸ் நேம் கொடுத்துருப்பாங்க, என்ன போஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அது என்ன கேட்டகரிக்கு அது கொடுக்குறாங்க, அதேமாதிரி என்ன நம்ம வந்து தமிழ் படிச்சிருக்கணும், அதேமாதிரி பின்கோடு எந்த பின்கோடில் அது வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து தாம்பரம், நீங்கள் வந்து வேறு என்ன பார்க்குறீங்க, வேலூரில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலூரில் டோட்டலாக 29 வேகன்சிஸ் இருக்குது. எந்தெந்த டிவிஷன், வேலூர் டிவிஷனில் எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எது எஸ்ஓவா வருதா இல்லை பிஓவா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி பொள்ளாச்சி ஒவ்வொரு இதுக்குமே இப்போ நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடுத்து நீங்கள் வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இதில் மென்ஷன் தெரியும். கோயம்புத்தூர் டிவிஷனில் எங்கே எஸ்ஓ இருக்குது, பிஓ இருக்குது, பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறது இது எல்லாமே இதில் இருக்குது. என்ன கேட்டகரி, நார்மல் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, அன்ரிசர்வ்டு கேட்டகரியா அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் இன்ஃபர்மேஷன் வந்துடும். அது அவங்க குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை ஆன்லைன் போட்டிங்கனாவே உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னாவே எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து அதில் மென்ஷன் பண்ணுறேன். ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், மொபைல் நம்பர் கொடுத்து, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் உங்களை ஸ்கூல் இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்கள் கொடுக்கணும். அதேமாரி ஃபாதர் நேம், மதர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜெண்டரு, கம்யூனிட்டி, சர்க்கிள், எந்த சர்க்கிள் நம்ம பாஸ் ஆனோம் அப்படின்னு தமிழ்நாடு இது எல்லாமே இருக்குது பாருங்கள். இது நீங்கள் நம்ம கொடுக்கணும். இயர் ஆஃப் பாசிங் வந்து எப்போ பாஸ் ஆனோம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்து சப்மிட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம மொபைல் நம்பரை வேலிடேட் பண்ணணும், இமெயிலும் வேலிடேட் பண்ணணும். நமக்கு கோடு கொடுப்பாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அப்ளை இதில் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு சர்க்கிள் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதில் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு கொடுத்து சர்க்கிள் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துச்சுனாவே அதில் வந்து நமக்கு எந்தெந்த ஏரியாவில் நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம அதை செக் பண்ணி அப்ளிகேஷன் வந்து என்ன ப்ரிஃபரன்ஸ் செக் பண்ணணும். டோட்டலாக 7 ப்ரிஃபரன்ஸ் செக் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். நான் ஒன்றும் ரெஜிஸ்டர் பண்ணல. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் அதில் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு டைம் வந்து நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி எப்படி ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோ இதில் வந்து அப்ளை பண்ணினாவே உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். இதில் வந்து சப்மிட் கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் அப்ளிகேஷன் ஆகிடும். இதுதான் சிம்பிள் மெத்தட் வந்து உங்களுக்கு. இதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன வந்திருக்குன்னா
டோட்டலாக வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஜிடிஎஸ் கிராமின் டாக் சேவகஸ் பிரான்ச் போஸ்ட் ஆப் பிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் இதெல்லாமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை இதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 3/3/2025 தட் மீன்ஸ் மார்ச் 3 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்குது. அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்ஷன் விண்டோ 6 8 வரைக்கும் உங்களுக்கு 2 நாள் கரெக்ஷன் விண்டோ இருக்கும். அதேமாதிரி பிரான்ச் ஆஃபீஸில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க் என்ன, ஜாப் ப்ரொஃபைல் என்னன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி கேட்டகிரி டோட்டலாக அவங்க பிபிஎம்க்கு சேலரி பார்த்தீங்கன்னா 29 மினிமம் வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 12,000 29,350 வரைக்கும் இருக்கும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து 10,000 24,007. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் ஆல் போஸ்ட் வந்து மினிமம் ஏஜ் வந்து 18 வருஷம் இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 40 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கணும் முடியும். அதேமாதிரி உங்களுக்கு அதர் குவாலிஃபிகேஷன் எப்படின்னா நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங், அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ். உங்களுக்கு வந்து சைக்கிளோடு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான இதெல்லாம் இருக்குது. இதில் வேறு இதில் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐவிஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா the application will be short list for engagement basis of system generated merit list. The merit list will be prepared on basis mark obtained conversion of grade points to marks as planned சப்பேராஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணும். அதில் தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. செகண்டரி ஸ்கூல் தட் மீன்ஸ் 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறது அது பர்சன்டேஜில் கன்வெர்ட் ஆகி தான் உங்களுக்கு வந்து எப்படி கிரேட் பாயிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அந்த பாயிண்ட் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் மாதிரி A1 கிரேட்னா 10 பாயிண்ட், மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் 9.5, A2னா 9.5 இந்த மாதிரி தான் பாயிண்ட் எடுக்குங்க. சிஸ்டம் ஜென்ரேட்டட் பண்ணுற மார்க் லிஸ்ட் வச்சு தான் என்னென்ன காப்பி. இப்போ சப்போஸ் நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்னால் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்க் ஷீட், ஐடி ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ உங்கள்கிட்ட டேட்டாபேஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதை விட பெரிய விஷயம் உங்களுக்கு என்ன போஸ்ட்டு வேறு பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னால அந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வெலிடேட் பண்ணி ஆதார் நம்பர் செக் பண்ணணும். அதேமாதிரி ஃபோட்டோ காப்பி கரெக்டாக கொடுக்கணும், சிக்னேச்சர் கரெக்டாக கொடுத்துடணும். அடுத்தது என்ன, ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சு என்னென்ன டிவிஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுனா போதும். அதேமாதிரி லாங்குவேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேம் ஆஃப் தி சர்க்கிள் நமக்கு எந்த இதில் போடுறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் ஆனோம்னா இப்போ தெலுங்காங்க லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த ஏரியா நாம் வந்து லோக்கல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தமிழ்நாடுனா டோட்டலாக தமிழும் பாண்டிச்சேரி இதெல்லாமே தமிழ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் அதுதானே வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸரோட டீட்டெயில்ஸோடு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.